எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ரிஜா நந்தபாலா சேனலோட அட்மின் பேசுகிறேன். உங்களோட கதைக்கிறதுக்கு தான் இந்த டைம். போடுற ஹோரர் எபிசோடும் சரி, லவ் ஸ்டோரியும் சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ற ஒரு டவுட் இருக்குது. இப்போ 1 மந்த்தாக வீடியோ போடல, திரும்ப கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் வீடியோ போடாமல் இருந்தேன். நான் அது என்ன ரீசன்னு சொல்லி போஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். நான் இப்போ திரும்ப கொஞ்சம் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வியூஸே போக மாட்டேங்குது. உங்கள் யாருக்குமே பிடிக்கலையா ஸ்டோரி, எல்லோரும் மொக்கையாக போகுதான்ற கமெண்ட்டில் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் இந்த ஸ்டோரியை கண்டு பண்ணுறதா இல்லை இதை முடிச்சுட்டு வேறு ஸ்டோரி கொண்டு வரதான்னு சொல்லி நான் யோசிப்பேன். நீங்கள் ஒரு சொல்லுங்க என்ன மாதிரின்னு சொல்லி. ஸ்டோரியில் நான் ஹீரோவாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு தெரியல. நீ பிடிக்கும் சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இல்லாட்டி வேறு ஹீரோவை மாத்திரம். அதுக்கப்புறம் இந்த சேனல்ஸ் நந்தபாலா சேனல் இருக்கா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி என்று சொல்லி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஐயோ சார், இந்த ஸ்டோரியோட ஹீரோ நீங்கள் மட்டும் இல்லை, என்னோட ஹீரோ இருக்கிறதான். ஏதோ நீங்கள் தான் பெரிய ஹீரோன்னு நினச்சிடாதீங்க. ஓம் என்ன, நான் மறந்தே போயிட்டேன். அது இந்த ஸ்டோரிக்கு 2 ஹீரோ தான். நானும் ஒரு ஹீரோ, இந்த ஹீரோவும் இருக்காங்க. உங்களுக்கு ஹீரோ எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் ஒரு கமெண்ட்லாம் சொல்லிடுங்க. வீடியோ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கே சொன்னால் தான் சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு தான் கேட்குறேன். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோ எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாரும் நந்தபாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அதே தான் மேடம் சொன்னதை மறக்காமல் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. அம்மா, எங்கம்மா நிற்கிறீங்க? ஆளையே காணோம். வாரம் இரு. சொல்லு, என்னடா பிரச்சனை இப்போ உனக்கு? காலங்கால எலும்பினோடனே கத்திட்டு இருக்கா? எங்கம்மா காலையிலேருந்தே எங்கள் வீட்டு ராட்சசி அனல எங்கே போயிட்டாள்? வீட்டில் தான் இருக்கலாம், வீடே அமைதியாக இருக்கு. அவள் வீட்டில் இருந்தால் இப்படி வீடு அமைதியாகவே இருக்காது. ராட்சசியா? யாரு கேட்குறா ராட்சசி என்று? அதான் எனக்கு ஒன்று தங்கச்சி என்று சொல்லி ஒன்று இருக்கு, அதை தான் கேட்குறேன். ஏண்டா உனக்கு பாசமே இல்லையாடா உன் தங்கச்சி மேல? ராட்சசி என்றா? நாளை பின்ன அவள் கடன் கட்டிட்டு போனப்புறம் தான் தெரியும் உனக்கு சண்டை பிடிக்க யாருமே என்று சொல்லியிருக்கும் போதுதான். சரி சரி விடுங்க, எங்கே ஆளை காணல? இங்கே ஒரு ஷாப்பிங் மால் உண்டு, இங்கே பக்கத்தில் லோன் பண்ணுறாங்களோ, அங்கே வேலைக்கு ஆக்கள் எடுக்கிறாங்களோ, அவைக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்களாம்னு சொல்லி போயிருக்காள் பார்க்கறதுக்கு. என்ன வேலைக்கு போகிறாளா? என்ன திடீர்னு சொல்லவே இல்லை நேட்ட. ஒரு அண்ணன் நான் இருக்கேன், நீங்கள் நேட்ட கேட்க வேலைக்கு போகிறாள். உங்கள்கிட்ட கேட்டாலாம் ஏதோ உடுப்பு வாங்கிட்டு சொல்லி, நீ தான் பெரிய கதையெல்லாம் கேட்சியா முடிச்சு கோவத்தில் அவள் வேலைக்கு கூப்பிட்றேனாமட்டு சொல்லி போயிட்டு நான் என்னதான் செய்கிறேன்னு. சரி விடு, வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் என்ன, வெளி உலகமே தெரியாமல் தானே இருக்கிறா. இப்போ போய் வெளியே போய் பழகிட்டு வரட்டும் 4 பேரோட, அப்போ தான் தெரியும் உலகமெண்டா என்ன, காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம். ஈஸியாக அவன்கிட்ட வாங்கி வாங்கி செலவு பண்ணுவாள். இப்போ அவளே உழைக்க ஆரம்பித்தாதான் அதோட கஷ்டமே அவளுக்கு தெரியும். இருந்தாலும் பாவம் தானே, நேட்ட ஒரு வார்த்தை சொல்லா விட்டுருக்க மாட்டேன் நான் அவளை. ஆமாம், உன் தங்கச்சி சின்ன புள்ள தானே, அப்படியோ கடத்திட்டு போயிடுவாங்க தானே. நீ ரொம்ப பண்ணாதடா. இவ்வளோ நேரம் இருந்து குட்டி பிசாசா கார ஆட்சி காலில் தேடி போட்டு இப்போ ஏதோ பாசம் மாதிரி நடிக்கிறான் இருந்துட்டு. நான் உள்ள சமைக்க போகிறேன், இங்கே நின்றுட்டு அம்மா அம்மா சொல்லி கத்திட்டு இருக்காத. சமைச்சு முடிச்சுட்டு சாப்பாடை கொண்டு வருவேன், எங்கேயும் வெளியே ஓடிட சாப்பிடாம. சரி சரி, ஓடலை, நீங்கள் போய் சமைங்க. இந்த குட்டி பிசாசு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாமலே, இன்றைக்கு வரட்டும் போயிட்ட இருக்கா அவளுக்கு. இன்றைக்கு காலையிலேயே எழுப்பினோடனேயே பாத்திரம் விளக்கும், சமைக்கணும், முத்தம் கூட்டானும், வீடு கூட்டுமண்டே, இந்த பொம்பளையோட வாழ்க்கையே போயிடும் போல. நானும் 2 பெற்று வச்சிருக்கேன். காலையில் எழும்பினதுலேருந்தே ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்குதுங்க. ஃபோன் இல்லாட்டி டிவி, டிவி இல்லாட்டி ஃபோன். கடவுளே, ஒரு ஓய்வுன்றதே இல்லாமல் இருக்கு. கீர்த்தனா, சஞ்சனா, அடே கீர்த்தனா. செவடிகளுக்கு காதும் கேட்டு தொலைய மாட்டேங்குது. டிவியில் அப்படி என்னதான் பார்க்குங்களோ தெரியா, சத்தம் போட்டு வச்சுட்டு ஒரே பாட்டும் கூத்துமா தான் இருக்கு. இந்த வாரம் இரு. கீர்த்தனா. நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது யாரா? பேய்க்கு பேயின்னு பேர் வச்சது யாரடா? குரங்குக்கு குரங்குன்னு பேர் வச்சது யாரடா? இந்த சஞ்சனாக்கு சஞ்சனான்னு பேர் வச்சது யாரடா? என்ன எதுக்கு பெண்ணு தேவலாமுக்கிறா பெண்ட பேரை?
உண்ட பேரை யாரு எடுத்த சோடா புட்டி? உனக்கு மட்டும்தான் நான் சஞ்சனான்ற பேர் இருக்கு. இதே ஊர் உலகத்தில் வேற யாருக்குமே சஞ்சனான்ற பேர் இல்லையா? குரங்குக்கு குரங்குட்டு பேர் வச்சது யாருடா? சஞ்சனாக்கு குரங்குன்ட்டு பேர் வச்சது யாருடா? சிறப்பு பிஞ்சிரும் குரங்கு. நீதாண்டி குரங்கு. யாரை பார்த்து குரங்கட்டுறா? அம்மா பாத்தியாம்மா, உனக்கு முன்னைக்கு அக்காண்ட ஒரு மரியாதை கொடுக்குறாளாண்டு பாருங்க. எப்படி என்னை பார்த்து குரங்கு பேயண்டெல்லாம் பாட்டு பிடிக்கலான்னு பாருங்க. நான் ஒன்றும் பாட்டு பிடிக்கலம்மா. ஃபர்ஸ்ட் பார்த்து குரங்குன்ட்டு சொல்லி சொன்னதே அவள் தான். இப்போ அப்படியே கதையை மாற்றி சொல்கிறாள் பாருங்க. என்ன கொடுக்குறான்னு பாருங்களேன் நீங்களே. 2 பேரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன செஞ்சுருக்கீங்கண்டு இவ்வளோ நேரம் கூப்பிட்டு கத்துறேன். அஞ்சனா கீர்த்தனா, கீர்த்தனா சஞ்சனாண்டு. ஒருதுக்கும் காது கேட்குது இல்லையா? எப்போம்மா கூப்பிட்ட நீ? கூப்பிட்டனியா என்னையே? போய் சொல்லாதீங்கம்மா. நீங்கள் என்னை கீண்டு கூப்பிட்றதுக்குள்ளேயே நான் பறந்து வந்துருப்பேனே. நீங்கள் கீர்த்தனாண்டு கூப்பிட்டேன்னு சொல்கிறீங்களே. நல்லா சொல்லுவாத அண்ணி. இவ்வளோ நேரம் இந்த கீர்த்தனா கீர்த்தனாண்டு கத்திட்டு இருந்திருக்கேன். அப்போக்குள்ளே என்ன காதுக்குள்ளே என்ன செவிட்டு மிஷினியா வச்சுட்டு இருந்தேன். சிரிச்சேண்டா வாயை உடச்சி விட்றேன் பிடிச்சி. வாய் நான் சிரிக்கிறேன், உனக்கு என்னடி செய்யுது? எக்ஸாமன்ட்டு எவன் தான் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் லீவ் விட்டானோ சரியா. என்னோட சீவன் தான் போகுது இங்கிருந்து இதுகளோட கத்தி கத்தி. எப்போதான் பள்ளிக்கூடம் போகுமோ தெரியா. ஏம்மா நாங்கள் நிற்கிறது உனக்கு பிடிக்கலையாட்ட? ஆமாம் பிடிக்கல. பொங்கடி ஒரு வேலை செஞ்சு தருதுங்களா? காலையில் எலும்பிலேருந்தே இப்படித்தான். ஒன்று சோஃபாவில் தலைகீழாக கட்டுது, இன்னொன்று சோஃபாவில் ஆந்த மாதிரி உட்காந்துட்டுருது. எந்த நேரத்தில் பெற்று போட்டனோ தெரிய. சக் இன்றைக்கு தான் முத்தம் மாதிரியே இருக்குது. பார்க்கறதுக்கு வடிவாக இருக்குது. இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டுக்காரி இன்னும் இருக்குவாளா? போட்ட அந்த குப்பையை கொண்டு இங்கால ஏறதும் எல்லாத்தையும் கொண்டு இங்கே தான் போடுறது. என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்காளோ தெரியா. அவளோட வாயை கொடுக்கேல்மா மனுஷன். நிறைய பூவெல்லாம் பூத்துருக்குடாப்பா. கொஞ்சம் பூ மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவோம். இல்லை வாடி பொண்ணுச்சென்றா வேற அசிங்கமாக வேற இருக்கு. என்ன துப்பி சத்தம் கேட்குது? ஒருவேளை இந்த கிளவிட வேலையாக தான் இருக்குமோ? இப்போ என் பிள்ளையில மட்டுமே பார்த்து துப்பி இருந்தது. இப்போ என்கிட்டையுமே இந்த வேலையை வச்சு கொள்ளுதா? அடியே கிளவி, உனக்கு என்னடி பிரச்சனைப்பா? சும்மா என் பிள்ளையில பார்த்து துப்பிட்டு இருக்கான்னு பார்த்தா இப்போ என்னையும் பார்த்து துப்புறியா நீ? நானும் வாயில் எதுவும் இது இருந்தால் கிடையாது துப்பி தெரியுதுன்னு சொல்லி பார்த்தா நீ எங்களை பார்த்தா துப்பிட்டு இருக்கியா அவ்வளோ நாளும்? வெளியே வாடி கிளவி. என்னடி எங்கேயோ வந்து ஓடி வந்து இங்கே வந்து போட்டு இங்கே வந்து நீ வந்து வைபஸ் காட்டுறியான்னு? யார் ஓடி வந்த? நான் ஓடி வந்தனா இல்லாட்டி நீ? ஓடு காலி, நீ கதைக்கா சரியா? சஞ்சனா உனக்கும் கேட்குதா? அது எனக்கும் தாண்டி கேட்குது. வெளியே நம்ம மேலே இருக்க கோவத்தை வேறு யார் மேலேயே காட்டுற மாட்டே. என்னவா இருக்கும்? சரி வா சீக்கிரமா போய் பார்ப்போம். சண்டை வேற ஆயிரும் சீன் எல்லாம். யோ மூஞ்சி, அங்கே யாரும் அடிப்பட்டு நடக்கிறாங்கன்னு சொல்கிறேன், சண்டை மிஸ் ஆயிடுமா. வா சீக்கிரம். அம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் கோவமா இருக்கா? இந்த பக்கத்து வீட்டில் ஒரு கிழவி இருக்காளே, அந்த கிழவி தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் வேறு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்படித்தாம்மா வெளியே போனால் எப்படி செய்கிறாள், துப்புறாள், ஏசுறாள்ண்டு. நான் கூட அது சும்மா தான் செய்கிறான்ட்டு பார்த்தா இன்னும் இதே தாங்க விளைச்சிட்ருக்கா. அப்போ அந்த கிழவி எதுவும் அவடே இல்லைம்மா. சும்மா விட்டால் இப்படி தான் தொடர்ந்து இருக்கும். இவடையெல்லாம் வாயை பிடிச்சி கிழிச்சு விட்டாதான் சரி. ஓ அதே நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா? நாங்கள் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டு சொன்னோம். நீ பிரச்சனை வேணாம்னு இருந்தா இப்போ நீ கண்டுபிடிச்சிருக்கியா? நீ எது? என்னடி அமைதியாகிட்டா? என்ன பயட்டியா? உன் பிள்ளைகளெல்லாம் கூட்டி வந்தா என்ன பயந்துருவானா? அடியே கிளவி, மதுரை மட்டும் தாண்டி வந்தவை கதைச்ச வாயை கிழிச்சு விட்டுருவான் பிடிச்சி. என்ன சண்டை ரொம்ப பயங்கரமாக போகும் போல? ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? 7 மட்டை வந்தாடுறீ. இந்தா வார இரு. எங்கடி ஓடுறா கிளவி? இரு வாரன். இனி என் குடும்பத்தை பார்த்து நீ கதைக்க மாட்டான். வாயை கிழிச்சு விடுறாங்க வச்ச வாயை. எம்மோ எங்கம்மா போற நீ? இறங்குமா கீழே. இரு கீர்த்தனா, இந்த கிழவிக்கு ஒரு முடிவு கட்டாமல் விடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பொறுத்து போகிறபடியான் இந்த கிழவிக்கு ஆட்டம் கூடி போய் கிடக்கு. அம்மா என்னடி கிழவி தள்ளி போய் நிற்கிறாவா? பார்த்தல ஆமா கராத்தேக்கு பிளாக் பேர்ட் ஆகும். நீ பிளாக் பேர்டா? நான் பயந்துருவேனா? நீ ஓடுகாலி தாண்டி
இங்கே வந்துட்டு என் தம்பியை வளைச்சி போட்டதும் இல்லை, என் தம்பியை என்னையும் பிரித்ததும் இல்லாமல் நீ வந்து சண்டைக்கு வாரியா? சண்டைக்கு வாடிவும் கை காலாம் முறிச்சு எடுத்துடுற. என் தம்பியை நீ வசியம் பண்ணி தான் அடி வச்சிருக்கா. நீ எனக்கு தெரியுண்டி எல்லாம் உன்னை பற்றி. நீ ஒரு சூனியக்காரி. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற? இந்தா வாங்கிக்க. அம்மா, இந்த வயசான பொம்பளையை போட்டு அடிச்சு கொள்றாளே, இதை கேட்க யாரும் இல்லையா? என்ன கிழவி, இன்னும் அடி வேணுமா? நான் கூட இவளை சும்மாட நினச்சிட்டேன். இப்படி பறந்து பறந்து அடிக்கிறாளே, உண்மைக்கும் கராயெல்லாம் பழகி வச்சிருப்பாளோ? அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? வாமா ஃபர்ஸ்ட். ஐயோ, பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன அடிச்சு கொல்ல பராளே, இதை கேட்க யாருமே இல்லையா? பாரு செஞ்சனா, இந்த கிழவி என்ன கதை கதைக்குது. இப்போ கூட செஞ்சது தப்புன்னு சொல்லலை, உன்னையெல்லாம் கூட்டிட்டு வந்து நான் அடிக்க வாரேன்டான்னு சொல்லுது. இந்த கிழவி என்ன செய்யலாம்? வெறும் வாரம் கிழவி. அம்மா அம்மா வாமா, இங்கே வா. நாளைக்கு சாப்பிட்ற அந்த கிழவியை அடிச்சு நீ கொலைக்கிட்டு உள்ள போகிறியா? வா நீ. யாரடி நாளைக்கு சாப்பிட்ற? அம்மா என் மகள் நான் சும்மா விட மாட்டேன்டி. என்னை அடிச்சிட்டால உனக்கு இருக்குடி உங்க எல்லாருக்கும். உன்னால் என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணடி கிழவி. என்ன நடந்தால் நான் பார்த்துக்கோட்டேன். இப்போவே போகிறேன் போலீஸுக்கு. என்னை கொலை பண்ண முயற்சி என்று சொல்லி கேஸ் கொடுக்குறேன். எம்எல்ஏ கை வச்சனே, உன்னை நான் சிரிக்க வச்சு போடுறேன் பாரு. கோட்டை கேஸ் அண்டு இரும்போ ஃபஸ்ட். நீ உனக்கு என்னம்மா இவ்வளோ போகுது? பிறகு என்ன செஞ்சனா? இந்த கிழவியை சும்மா விட விட ரொம்ப இலக்காரமாக தான் போயிட்டுருக்கு இந்த கிழவிக்கு. அதுக்கு மதுரையை குறித்து போய் அடிச்சிடுவேன். இவ்வளோ பெரிய போலீஸ் கேஸ் தெரியுமா இது? உன்னை கொண்டு ஜெயிலில் கொடுக்குறாங்க. என்ன செஞ்சனா சொல்கிறா நீ? அப்போ அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ உடனே எப்படி பண்ணுறாரு? நானும் பயத்தில் தாண்டி கேட்டேன். உடனே வந்துடுவா. வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், எனக்கும் பயம் இல்லை. தப்பெல்லாம் அவன் மேலே இருக்கும்போது என்னையை பிடிச்சிட்டு போவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சஞ்சனா, அம்மா வந்து கோமா இருக்கிறபடியே அவளுக்கு என்ன சொல்கிறேன்னு விளங்குதில்லை. நீ அப்பா கூட நீ கோல் பண்ணு, என்ன நடந்தேன்னு சொல்லுவான். சரிடி, இந்தா போகிறேன். இது இங்கே தான் இன்டர்வியூ, இங்கே தான் வேலைண்டாங்க. இன்னும் பஸ் வரல, இவ்வளோ நேரம் ஆகுது. வேறு கடை எதுவும் மாறி வந்துட்டோமா? சே இருக்காது, இதாக தான் இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம், உங்களை தான். என்ன இந்த பொண்ணு எவ்வளோ கூப்பிட்டாலும் செவ்மாரியே இருக்கு. இருக்கிற டென்ஷனில் இந்த பொண்ணு வேறு வழியை மறைச்சிக்குது. ஹலோ மேடம். நீங்களா? நான் தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கா இங்கே? நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்ன? அன்றைக்கு நீ தானே காரில் வந்து இந்த ஸ்கூட்டியை அடிச்ச நீ. என் ஸ்கூட்டி வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அது பணம் கூட தராமல் போயிட்டா. நீ எவ்வளோ திமிர் இருக்கும். நீ என்ன இங்கே, நீ என்ன வேலை கட்ட வந்திருக்கா? ஹலோ மேடம், நீங்கள் தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாம பேசுகிறீங்களா? நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். நீ எதுக்கு இங்கே வந்திருக்கா? இந்த மாதிரி ஆக்களுக்கெல்லாம் இங்கே வேலை போட தர மாட்டாங்க, கிளம்பு. நான் கிளம்பணுமா? நான் இங்கே இருந்தாதான் மற்ற எல்லாருக்குமே வேலை. அது தெரியாமல் பேசாதீங்க. தள்ளுங்கங்காலு. என்ன, நீ இருந்தாதான் இங்கே எல்லாருக்கும் வேலையா? ஆமா, நீ யாரு? கோட் சுட்டுலாம் போட்டு நிற்கிறா? இந்த ஷாப்போட ஓனர் நான் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் தள்ளுங்கங்காலு. என்னோட கேபினுக்கு போகணும். இன்டர்வியூக்கு லேட் ஆகுது. நீங்களும் என்ன இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கீங்களா? இப்போவே நான் சொல்கிறேன், நீங்கள் நாட் செலக்டட். கிளம்பலாம் நீங்கள். இந்த ஷாப்போட ஓனரே நீங்க தானா? இது தெரிஞ்சிருந்தா முன்னைக்கே நான் வந்திருக்க மாட்டேன் இன்டர்வியூக்கு. தெரியாம வந்துட்டேன். நீங்க கெஞ்சி கூப்பிட்டாலும் இந்த ஷாப்ல நான் வேலை பார்க்க ரெடியா இல்லை. குட் பை. இன்னொரு தடவை இந்த மூஞ்சை காட்டிட்டு என் முன்னுக்கு வந்துடாது. உங்க மூஞ்சவே பார்க்க எனக்கு பிடிக்கல. எவ்வளோ திமிர் இருக்கணும். என்ன பேச்சு பேசிட்டு போகுது. Yeah.